ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரக்குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள கத்திரி செடியில் உள்ள கத்திரிக்காய். வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு காய்ந்த மிளகாய் பிச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. பத்து 20 பூண்டு சேர்த்துக்கோங்க, தோல் உரிச்சி. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு குத்தி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் நல்லா நீளமாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். உங்கள் வீட்டில் அப்படி குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த கரைக்கிறது நான் காமிக்கலை. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கரையும்.
நீங்களும் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, சாப்பிட்றதுக்கு மணமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இறக்குற டைமில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மல்லி இலை சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. செம டேஸ்டியான காரசாரமான காரக்குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் தக்காளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.